Hi friends, this is your friend Dr. Tarsis, education consultant பேசுறேன். இதுக்கு முந்தின வீடியோல what is the difference between the ideal teacher and an ordinary teacher? இந்த ideal teacher என்பது it is a minimum expectation of a teacher. ஏன்னா நம்ம எல்லாருமே most of us we have not chosen this field as a teacher field as a choice, but by chance we become a teacher. So okay, whatever may be that. ஆனா நம்ம டீச்சரா ஆன பிற்பாடு what is the level of our performance, what type of teacher we are? ஏன்னா நம்ம சமுதாயம் வந்து நம்மளை ரொம்ப கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது. எஸ்பெஷலி இந்த ஆன்லைன் சமயத்துல எல்லா பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் டைரக்டா டீச்சர் அப்சர்வ் பண்றாங்க. So they identify what type of teacher they are or we are. நம்ம டீச்சிங் கம்யூனிட்டி இதுல 5 விதமான டீச்சர்ஸ் இருக்காங்க. அந்த 5 விதமான டீச்சர்ஸ் அப்ப நான் இப்ப சொல்றேன். நீங்க வந்து எந்த கேட்டகரியில இருக்கிறீங்கன்றது நீங்களா முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, வெதர் யூ ஆர் எ டீச்சர், த பேரண்ட், அ ஸ்டூடெண்ட், ஆர் எஜுகேஷனிஸ்ட், மேபி த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட், யார் வேணாலும் இருக்கலாம். இந்த பிரின்சிபல்ஸ் அவங்க கூட இருக்கலாம். ஓகே, ஸோ தியரி ஆஃப் நீட்ஸ், மாஸ்லோஸ் தியரி நம்ம பிஎட்ல படிச்சிருக்கோம். 5 நீடுன்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி the type of teachers வந்து 5 வகை. The first one is the exist teacher. அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா he is the beginner, so to say. அந்த டீச்சர் என்ன ஆட்டிடியூடுனாக்கா I am trying to do something. ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு ஸ்கூல்ல in front of the children, if a teacher thinks that he is trying to do something, அவருக்கு பேரு exist teacher. EXIST. இதுல அந்த ட்ரை பண்றது கொஞ்சம் கம்மியானாலும் இந்த எஸ் அடிபட்டுடும். அப்ப எக்ஸிட் டீச்சர். நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டே வாங்க அந்த டைப் ஆஃப் டீச்சர்ஸ் எல்லாம். எக்ஸிட் டீச்சர் அப்படின்னாக்கா யூ ஆர் அவுட். அப்ப வித்தின் வந்த 6 மாசத்துலயோ 1 வருஷத்துலயோ உன்னை வந்து வெளியே அனுப்பிச்சிருவாங்க. ஸோ யூ கேனாட் பி இன் தட் பர்டிகுலர் ஸ்டேட்டஸ். ட்ரைங் அவுட் டீச்சர். ரெண்டாவது வந்து ஸ்ட்ரைவிங். ஸ்ட்ரைவிங்னாக்கா ஒரு டியூட்டி கான்சியஸ். மணி அடிச்சா உள்ள வந்துடும், மணி அடிச்சா வெளியே போயிடணும், அவ்வளவுதான். அதாவது இருக்கிற அந்த 6 மணி நேரம் 7 மணி நேரம் இந்த ஸ்கூல் ஹவர்ஸ்ல ஐ வில் டூ மை திங் வாட் எவர் இட் இஸ் கிவன் டு மீ அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருக்கு இல்லையா? டூயிங் த டியூட்டி. இதுக்கு பேரு டியூட்டிஃபுல் டீச்சர். தே ஆர் ஸ்ட்ரைவிங் டு பிகம் ஏ டீச்சர். இது செகண்ட் கேட்டகரி. நீங்க அந்த ஸ்கிரீன்ல பாருங்க. தேர்ட் வந்து த பெர்ஃபார்மிங் டீச்சர். அவங்களுக்கு பேரு தான் ஐடியல் டீச்சர். they give a very good performance. ஜெனரலா வந்து இந்த 10th 12th தான் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். 100% பாஸா, என்ன ஹையஸ்ட் ஸ்கோர், எவ்வளவு டிஸ்டிங்ஷன், எவ்வளவு சென்டம், இதெல்லாம் பார்ப்போம். ஆனா நான் இருக்கிற ஸ்கூல்ஸ்ல எல்லா டீச்சர்ஸுக்கும் ஒவ்வொரு டேர்முக்கும் ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறேன். டேப் டீச்சர் அசஸ்மெண்ட் ப்ரொஃபைல். இதுல எல்லாமே நான் அதை கொண்டு வந்திருக்கேன். ஹையர் செகண்டரி 10th நம்ம என்ன கால்குலேட் பண்றோமோ all those things it is brought out over here. Moreover, ஒரு டீச்சர் ஒரு ஸ்கூல்ல கிட்டத்தட்ட 110 வேலைகள் செய்கிறார். அவர் எல்லா வேலைகளும் நம்ம இது வந்து சாதாரணமா ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், சிபிஎஸ்இ ஸ்கூல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா டீச்சர் has got so much of work over there. நான் அந்த அளவுக்கு இதெல்லாம் எவாலுவேட் பண்ணி அந்த டீச்சருக்கு அந்த டேப் அசஸ்மெண்ட் கார்டுன்றத ஒன்னு கொடுக்குறோம் எவ்ரி டேர்ம். ஆக ஒரு டீச்சர் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ்னா ஒரே விஷயம், ஸ்டூடெண்ட்ஸுங்க என் சப்ஜெக்ட்ல நான் பாஸ் பண்ண வச்சணும், அவ்வளவுதான். என்கிட்ட 30 பேர் இருக்காங்கன்னா all the 30 students should score above 35 or above 40. எல்லாரும் பாஸ் பண்ண வச்சிருக்கோம். that's a very good performance. he is known as the ideal teacher. அடுத்தது பார்த்தோம்னாக்கா go beyond. சில டீச்சருங்க இந்த டைமிங்ஸ் எல்லாம் பார்க்காம they stay back inside the school and they do lot of other things. இது என் குழந்தைக்கு இது வேணும், என் கிளாஸுக்கு இது வேணும், என் சப்ஜெக்டுக்கு இது வேணும் அப்படின்னு பிரின்சிபல்கிட்ட நின்று இதை கேட்டு அதை வாங்கி கொஞ்சம் ப்ரிப்பேர் எல்லாம் பண்றாங்க. பாரு, இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் இதை செய்யணும், அதை செய்யணும். மோர் பர்டிகுலரா they are known as the dedicated teacher. அதுதான் going beyond the time, going beyond the limit, whatever may be the limit. ஸ்கூல் லிமிட் ஒரு டைமிங்ஸ் வந்து 4 o'clock கூட they stay back even at 6 o'clock they try to do, or they go home, they continue their work. ஆனா என்கிட்ட ஒர்க் பண்ண டீச்சர்ஸ் எல்லாம் என்ன திட்டிகிட்டே இருப்பாங்க. பிகாஸ் ஐ இன்க்ளூட் லாட்ஸ் ஆஃப் கரிக்குலம், வேல்யூ அடிஷன் கரிக்குலம் வந்து
கிட்டத்தட்ட ஒரு 7-8 கரிக்குலம் கொடுப்பேன். அதனால they have a lot of work. Of course இது அதிகமா இருந்தாலும் it is meant for the children. அடிஷனலா அந்த ஸ்கில், இந்த காலத்துல ஸ்கில் இல்லைன்னா வாழ்க்கையில பழக்கவே முடியாது. அந்த ஸ்கில்லுக்காக தான் அந்த அடிஷனல் கரிக்குலம் கொடுக்குறோம். ஸோ அதனால கொஞ்சம் டீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா தான் வேலை செய்யறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100% கிடையாது, 1000% எக்ஸ்ட்ரா வேலை செய்திருக்காங்க என்னிடம் ஒர்க் பண்ண அத்தனை டீச்சர்ஸும். ஆனா என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு வெளியே போன மற்ற ஒர்க்லாம் ரொம்ப ஜஸ்ட் ஈஸியா இருக்கும். ஏன்னா ஒன்லி 5 சப்ஜெக்ட் இல்லையா, கண்டிப்பா ஈஸியா இருக்கும். ஏன்னா all my aim is to make all these teachers to become a dedicated one, not the ideal one, dedicated. ஒரு ஸ்டெப்பாவது மேல போகணும். அதுக்கு அடுத்த டைப் ஆஃப் டீச்சர் யாருன்னாக்கா டிவோட்டட் டீச்சர். அவங்களுடைய ஆட்டிடியூட் என்ன? லிவ் அண்ட் லவ். மதர் தெரேசா she loves her profession and the social service. அது எந்த வகையில பார்க்கலாம்க்கா, ஒரு மதர் தெரேசாவை மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஒரு கான்வகேஷன் டைம்ல இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்ப இன்வைட் பண்ணிட்டு எல்லாருக்கும் வந்து டின்னர் கொடுக்குறாங்க. அப்ப அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது அவங்கள சாப்பிட்டுக்கிறாங்க. மேடம் எல்லாம் மதர் தெரேசா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சு போறாங்க. உடனே மதர் தெரேசா கீழே இறங்கி வந்து, அவங்க எப்பயுமே ஒரு ஜோல்னா பை மாதிரி ஒண்ணு மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. நேரா போயிட்டு அந்த டேபிள்ல இருக்கிற எல்லா ஸ்வீட் மிச்சம் மீதி வச்சிருக்காங்க, அது எல்லாத்தையும் வாரி வாரி எடுத்து பேக்ல போட்டுக்கிறாங்களாம். அங்க இருக்கிற அபிஷியல்ஸ் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பாத்துறாங்க. அதிர்ந்து போயிட்டாங்க. என்ன பண்றாங்க? மதர் உங்களுக்கு என்ன வேணும்? இந்த ஸ்வீட் எல்லாம் நாங்க கொடுக்கறனே அப்படின்னு. இல்ல, என்னுடைய குழந்தைகள் வந்து கல்கத்தால என்னுடைய நிறைய ஹோம்ஸ் இருக்கு, அங்க இதெல்லாம் கிடைக்காது, இவ்வளவு வேஸ்டா போகுது, வீணா தானே போகுது, குப்பை தொட்டிக்கு தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா ஸ்வீட் மிச்சம் மீது எல்லாத்தையும் பொறுக்க அந்த இதுல போட்டுக்கிட்டாங்களா பேக்ல. ரொம்ப ஒரு டச்சிங்கான ஒரு விஷயம். ஒரு HLல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பேக்ல போட்டு என்னுடைய மக்களுக்கு, என்னுடைய குழந்தைகளுக்கு, என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் ஹோமுக்கு நான் எடுத்துட்டு போவேன் அப்படின்னு நான் சொன்னேன். பட் தட் இஸ் வாட் வி கால் த லவ். அதாவது அந்த அர்ப்பணிப்பு, டோட்டல் அர்ப்பணிப்பு, அந்த லைஃபே வந்து அர்ப்பணிப்பு. டெடிகேஷன் என்பது ஒரு அர்ப்பணிப்பு, அந்த கமிட்மெண்ட். பட் வேர் இஸ் டிவோஷன் என்பது அதற்காகவே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஐ லவ் வாட் ஐ டூ. அதுதான் மதர் தெரேசா என்ன சொல்லியிருக்காங்க, டோன்ட் டூ கிரேட் திங்ஸ் பட் டூ லிட்டில் திங்ஸ் வித் கிரேட் லவ், தட் பிகம்ஸ் அ கிரேட் திங் அப்படின்னாங்க. இதைதான் நம்ம டீச்சர்ஸ் அத்தனை பேரும் இந்த கிளாஸ் ரூம்ல நம்ம செய்யறோம். வாட் எவர் வி டூ, வி ட்ரை டு லவ் வாட் வி டூ. Naturally, you become a devoted teacher. Everyone inside the classroom, they like you, they love you. Kandipa, you can write your name in the minds of the students, not only in the minds of the students, in the minds of the parents also. So, what is the highest expectation? அப்படின்னாக்கா நம்ம இதை பார்த்துக்கிட்டே வரும்போது, first one exist teacher, second one dutiful teacher, third one ideal teacher, fourth one dedicated teacher, fifth one devoted teacher. So the society, the school, the students, the parents, all the educationists, they expect only the devoted teacher, not the dedicated, not the ideal one, but the devoted. It takes time. அதுக்கு தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுறேன். So you decide yourself. You have to climb up the ladder. அதுக்கு தான் இந்த ladder picture நான் போட்டிருக்கேன். You have to climb up the ladder. Ultimately, when you become a devoted teacher, when your principal says, when your correspondent says she or he is a devoted teacher, you attain the moksha or the maximum, the optimum point. I wish everyone to attain that level, the 5th level. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். நன்றி.